அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி டேஞ்சர் பெயிண்டிங் போர்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கோட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். தேவையான பொருள் வந்து பிளாஸ்டர் பரிசு, சாக் பவுடரு, அரபிக் கம் இது நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதோட என்னென்ன அளவு போடலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாஸ்டர் பரிசு போட போகிறோம். இப்போ நம்ம அது 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். 1 2. சாக் பவுட்ரு வந்து இந்த பவுட்ரு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தோம். அதை எடுத்து அளவு போட்டுக்கிறோம். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் விபரமா. இப்போ அதில் வந்து 3 ஸ்பூன் போட போகிறோம். ஒன்று 2 3. அடுத்தது அரபிக் கம் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதே அளவு ஃபெவிகோல். இப்போ வந்து நம்ம கோட்டிங் வந்து போடுறது, இந்த மக்கு ப்ரிப்பரேஷன் வந்து வெறும் போர்டு கோட்டிங் ஒன்று மட்டும்தான். வேறு அடுத்தடுத்த மக்கு வேறு அளவு மாறும். அதை நான் ஒன்று ஒரு தடவை சொல்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் அளவு வந்து வெறும் போர்டு கோட்டிங் மட்டும்தான். என்ன அளவுன்னா பிளாஸ்டர் பரிசு 2, சாக் பவுட்ரு 3 ஸ்பூனு, அரபிக்கம் 1 ஸ்பூனு, ஃபெவிகோல் 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. ரொம்ப கட்டியாலும் ஊற்றாதீங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கலக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வடிகட்டணும். அதை இன்னும் கட்டியாக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வடிகட்டுறோம். 2 தடவை வடிகட்டிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டுறோம். ஒரு வடிகட்டிட்டு மறுபடியும் 1 தடவை வடிகட்டிக்கலாம். தேவைன்னாக்கா 2 தடவை வடிகட்டினா நல்லது. இப்போ நான் 2 தடவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கோட்டிங் கொடுத்து பார்க்கலாம். அதோடய அளவை பாருங்கள். அந்த பதம் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியும் இல்லை, திக்கும் இல்லை, ஒரு மீடியமான ஒரு கோட்டிங் அளவு. அந்த அளவுக்கு நம்ம அதை ரெடி பண்ணிக்கணும். இப்போ கோட்டிங் கொடுக்கலாம். இப்போ நம்ம துணி ஒட்டி காஞ்சிச்சு. என்றைக்கும் துணி ஒட்டிட்டு மறுநாள் கோட்டிங் கொடுக்காதீங்க. ஏன்னா போர்டு உள்ளே ஈரம் இருக்கும். நீங்கள் உடனே கொடுத்த உடனே அது கோட்டிங் காய வெடிப்புட ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போதுமே துணி ஒட்டிட்ட பிறகு அது ஒரு 2 நாளோ 3 நாளோ காய விட்டுடுங்க. அப்போ தான் ஃபுல் ஈரம் போயிடும். போயிட்ட பிறகு உங்களுக்கு கோட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த கோட்டிங் வந்து நல்லா அழகாக சமமாக ஒரு கோட்டிங் ஃபுல்லாக கொடுத்துருங்க. இது ஃபஸ்ட்டு கோட்டிங்கு நல்லா ஈவனாக அழகாக கொடுத்துன்னு வந்துடும். இப்போ 2 தடவை வடிகட்டினீங்கன்னா மாவும் நல்லா மழை அழகாக இருக்கும். அதுக்கு தான் சாக் பவுட்ரு வந்து ஊற வச்சு சாக் பவுட்ரு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக சாக் பவுட்ரு போடணும், அது கொஞ்சம் நைஸு குறைவாக இருக்கும். சாக் பவுட்ரு வந்து நீங்கள் 1 கிலோ எடுத்து ஒரு பெரிய கண்டெய்னரில் ஊற வச்சிங்க. குறைஞ்சது ஒரு 3 நாள் 4 நாளாக ஊறி இருக்கணும். அது ஒரு 6 மாதம் ஆனால் கூட ஒன்றே கெட்டு போகாது. அது சாக் பவுடர் மட்டும் நம்ம டேஞ்சர் பெயிண்டிங் செய்கிறதுக்கு எப்போதும் ஒரு ஸ்டாக் வச்சுக்கினே இருக்கலாம். சாக் பவுடர் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுக்கினே இருக்கலாம். பிளாஸ்டர் பரிசு வந்து அந்த டைமில் மட்டும் சேர்த்துங்க. ஏன்னா அது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுனாக்கா அதோடய தன்மை இழந்துடும்.
பிளாஸ்டர் பரிஸ் வந்து எதுக்கு சேர்க்குறேன்னா அந்த டென்சிட்டிக்காக. உங்களுக்கு கிராக்கும் கொஞ்சம் குறையும், அது குறையும், வெடி போடாது. அதுக்காக தான் அது பிளாஸ்டர் பரிஸ் நம்ம அதில் சேர்க்கறது. ஃபஸ்ட்டு கோடி விட்டாச்சு. இது ஒரு கொஞ்சம் உணரணும், அது அந்த ஈரப்பதம்லாம் போயிட்ட பிறகு 2வது கோட்டிங் விடலாம். இதுமாரி ஓரத்தில் இருக்கிறதுலாம் சும்மா கையால் தொடச்சி எடுத்துங்க. இது நீங்கள் துடைக்காக விட்டுட்டாலும் நீங்கள் அது கொஞ்சம் காஞ்ச பிறகு ஒரு கம்பியை போட்டு எடுத்து குறுக்களை இதை இழுத்திங்கன்னா அது கொட்டிடும். அது இப்போ 2வது கோட்டிங் விடலாம் பாருங்கள். 2வது கோட்டிங் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் விட்டாக்கா உங்களுக்கு அந்த லைனிங்ஸ் வராது. உங்களுக்கு இதேமாரி ஃபுல்லாக கவர் பண்ணி 2 கோட்டிங் கொடுத்துருங்க போர்டு. நீங்கள் போர்டு கொடுக்கும்போது கூட ஒரு போர்டாக கொடுக்காத. ஆரம்பத்தில் ஒரு போர்டு செஞ்சிங்கனாக்கா ஒரு போர்டு கொடுக்கலாம், இல்லை 2 போர்டோ 3 போர்டு சேர்த்துக்கூட கொடுக்கலாம். போர்டெல்லாம் நம்ம ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் முதல்ல பிகினர்ஸாக இருந்தாக்கா நீங்கள் ஒரு போர்டும் ரெடி பண்ணி பாருங்கள். மக்கு கோட்டிங்கில் வந்து போர்டு ப்ரிப்பரேஷனு, மக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஒருத்தரும் ஒரு விதமாக கையாளுறாங்க. ஆனால் எல்லாமே நல்லா தான் வரும். அவங்கவுங்க எது பேசிக் ஆரம்பத்துலேருந்து இது பண்ணின்னு வராங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இது சரி அது தப்புன்னெலாம் எதுவும் கிடையாது. ஆனால் அரபிக்கம் போட்டு செய்யணும், அதுதான் வந்து நம்ம லைஃப் லாங்காக வரும் நமக்கு. நீங்கள் போர்டு ப்ரிப்பரேஷனுக்கு ஃபெவிகால் போடாட பண்ணலாம், அது வெடிப்பு சில டைம் கிராக்ஸ் வரும். நமக்கு கிராக் வராத இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபெவிகாலும் சேர்த்துக்கிறோம் அதில். இப்போ 3வது கோட்டிங் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு பண்ண போகிறோம். இதை நான் ஸ்கேல் வச்சு பண்ணி காமிக்கிறேன். இல்லாட்டாக்கா நம்ம செவுத்தில் பட்டி பார்க்குறாங்களே தகடு, அந்த தகடு வச்சும் பார்க்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஸ்கேல் சரியாகுதா இல்லை தகடு சரியாகுதுன்னு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மக்கு பதம் எப்படி இருக்கணுன்னாக்கா ரொம்ப கட்டியாக வைக்காதீங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதே பதம் அந்த லிக்விட் பதமே இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துங்க. கொஞ்சம் ஏன்னா 2 தடவை கோட்டிங் கொடுத்த பிறகு ஒரு தடவை கோட்டிங் கொடுத்த பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. மக்கு கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் டைலூட் இருந்தால் தான் அது அழகாக ஸ்மூத்தாக வரும். இப்போ நம்ம ஸ்கேலில் பார்க்குறோம், இந்த பட்டி இதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு எது தோதாக வருதோ அதில் வச்சு பார்த்துங்க. இந்தமாரி போர்டை ஃபுல்லாக பார்த்துட்ட பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுடுங்க. காய விட்டுட்டு மறுநாள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த போர்டை பட்டசில் போட்டு நைஸாக தீத்திங்க. நைஸாக எங்கெங்கே சின்ன அந்த கோடெலாம் வருது எல்லாம் நைஸாக அழகாக தீத்தி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துங்க. அதை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த போர்டு ஃபுல்லாக ஒரு அழகாக லேஸாக தொடச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.